இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு ட்ரையல் கோர்ட் வந்து அக்யூஸ்டுக்கு பெயில் கிராண்ட் பண்றப்போ அந்த அக்யூஸ்டோட பாஸ்போர்ட்டை இம்பவுண்ட், அதாவது சரண்டர் பண்ண சொல்லி கண்டிஷன் போடுறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இருக்குதா இல்லையான்னு சொல்லி பார்க்க போறோம். ரீசெண்டா ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ் 2026ல பாஸ் பண்ண ஒரு ஜட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, செக்ஷன் 109 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் ஆக்ட் படி கோர்ட்டுக்கு வந்து எந்த ஒரு டாக்குமெண்ட்டையும் இம்பவுண்ட் பண்றதுக்கு பவர் இருக்கு. ஆனா ஒரு பாஸ்போர்ட்டை இம்பவுண்ட் பண்ண முடியுமான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா முடியாது. ஏன்னா பாஸ்போர்ட்டுக்கு தனியா பாஸ்போர்ட் ஆக்ட் ஒரு சட்டம் இருக்கு. அது மட்டும் இல்லாம கோர்ட் என்ன அப்சர்வ் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, பாஸ்போர்ட் ஆக்ட்ங்கிறது ஒரு ஸ்பெஷல் லா, கிரிமினல் ப்ரொசீஜர்ங்கிறது ஒரு ஜெனரல் லா. ஸ்பெஷல் லா வில் பிரிவல்ஸ் ஓவர் ஜெனரல் லான்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு பாஸ்போர்ட்டை இம்பவுண்ட் பண்ணணும்னா பாஸ்போர்ட் ஆக்ட் படி பாஸ்போர்ட் அத்தாரிட்டிஸால மட்டும்தான் பண்ண முடியும். ட்ரையல் கோர்ட்ஸ் வந்து பாஸ்போர்ட்டை சரண்டர் பண்ணவோ இல்லை டெபாசிட் பண்ண சொல்லி கண்டிஷன் போடுறதுக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லைன்னு சொல்லி ரொம்ப கிளியரா தெரியுது. இந்த வீடியோவோட எண்ட்ல இந்த ஜட்மெண்ட்ஸோட டீடைல்ஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன். மறக்காம கோ த்ரூ பண்ணி பாருங்க. தேங்க்யூ.